நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கூட்டாட கிராமத்திலிருந்து இன்று அதிகாலை வழக்கமாக அரசு பேருந்தை ஓட்டுநர் பிரதீப் கோத்தகிரி நோக்கி சென்றுள்ளார். அப்போது கோவில் மட்டம் அருகே அரசு பேருந்து செல்லும் போது தாழ்வான நிலையில் இருந்த உயர் மின்னழுத்த கம்பிகள் பேருந்தின் மீது உரசியதில் ஓட்டுநர் மீது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அறிந்த நடத்துனர் உடனடியாக காவல்துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு தகவல் அளித்துள்ளார். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மின் வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் அளித்து மின் இணைப்பை துண்டித்து ஓட்டுநரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் காற்றுடன் கூடிய பெய்து வரும் மழை காரணமாக சாலையில் மின்கம்பிகள் தாழ்வாக இருந்த நிலையில் அதிகாலை நேரத்தில் இங்கு விபத்தானது ஏற்பட்டுள்ளது. அப்போது பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதமானது தவிர்க்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தனர். இந்த நிலையில் அரசு பேருந்தின் மீது மின்சாரம் பாய்ந்து ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.